அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு saifanyummytummy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்கா ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் வந்து ஷூட் பண்ணி ஒரு vlog 1, ஏன்னா ஒரு 2 வீடியோஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் கொல்லையில் இருக்கிற பலா மரம். அதில் வந்து பலாப்பழம்லாம் வந்து இந்த சீசனில் வந்து காய்ச்சிருக்குது. ஸோ அது வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறோம், எது வந்து கொஞ்சம் பழுத்திருக்கு அப்படின்னு. லைட்டாக வந்து முள் வந்து கொஞ்சம் விரிஞ்சிருந்து அதை வந்து தட்டி பார்த்தாக்கா ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அதுதான் இப்போ வந்து செக் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, அது பழுத்ததை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஏன்னா இங்கே இருந்தாக்கா நாங்கள் ஊருக்கு போயிருந்தால் கண்டிப்பாக வந்து காணா போயிடும் சம்டைம்ஸ் வந்து. அதை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம், எது வந்து எடுத்துகிட்டு போகலான்னு. அதில் ஒரு 3 பழம் மட்டும் கொஞ்சம் பழுத்திருந்துச்சு. ஸோ அதுதான் கட் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ. ஆனால் எங்கள் வீட்டு ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மற்ற இடத்துல நான் சாப்பிட்டு பார்த்ததை விட எங்கள் வீட்டு இது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேமிலி சர்க்கிள்லேயும் வந்து சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு பலாப்பழம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த ஜாக் ஃப்ரூட் எல்லாமே வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பறித்து வெயிலில் போட்டிருந்தோம். கொஞ்சம் பழுக்காத சைடும் வந்து பழுக்கட்டோன்னு. அதுதான் வந்து இப்போ மொட்டை மாடியில் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மல்கோவா மாம்பழம். இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, லேட்டாக வந்து காய்ச்சிருக்குது. அணிலும் வந்து கடிச்சு போட்டுருது. காற்றுலேயும் கொஞ்சம் நிறைய இது கீழெல்லாம் விழுந்துருது. இன்ஷா அல்லாஹ் அப்புறமா வர வீடியோஸில் வந்து மாம்பழம் வந்து காய்ச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஊருக்கு வந்து பாண்டிச்சேரி போகிறது வந்து 1 வீக் கிட்ட ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். வெளியில் போகிற பிளான்லாம் இருக்குது, பீச் சைட்லாம். அதுதான் வந்து இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்குறேன். ஏன்னா பசங்க வந்து கண்டிப்பாக பீச் சைட்லாம் போனாக்கா கண்டிப்பாக குளிப்பாங்க இல்லையா. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். சைஃபனுக்குலாம் வந்து ஒரு பேக்கில் வச்சுட்டு மணாலுக்கு வந்து இன்னொரு பேக்கில் வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். சைஃபனுக்கு வந்து ஹாலிடே விட்டதுக்கப்புறம் வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி பாண்டிச்சேரி போயிட்டு வரலான்னு. அங்கே சிஸ்டர் இன் லா வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ வந்து கிளம்பிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய் ஒரு 4 to 5 years கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் ஆக்சுவலாக எப்போதுமே வந்து லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிடுவோம். ஒரு 6 o'clock கிட்ட கிளம்பிடுவோம். ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணுறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வெயில் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக் ஆகிடும். அதில் வந்து போகிறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே கிளம்பிட்டோம். மூணு குழந்தைங்களும் வந்து கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து ரயில்வே கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதிலே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புன டைம் விட ஒரு 1 hour கிட்ட வந்து இதிலே வந்து கொஞ்சம் டைம் வந்து போயிடுச்சு. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல் vlog தான். அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரி போயும் ரீச் ஆனதுக்கப்புறமும் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிப்பேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து தூங்கலாம் மாட்டேன். சில பேர்லாம் வந்து ஸ்லீப்பியாக அப்படியே தூங்கிடுவாங்க. நான் வந்து தூங்காமல் வந்து நேச்சுரல் சீன்ஸ் எல்லாமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக வந்து சீனரிஸாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்ம வெளியில் போகும்போது நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறதே வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனுக்காக தான். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணிடாமல் வந்து எல்லாமே வந்து நான் நோட் பண்ணிகிட்டே வருவேன், பார்த்துட்டே தான் வருவேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது என்ன ஊர் அப்படின்னாக்கா தைக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரம்பில் உள்ள எல்லா திங்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். பாய், தொட்டி, பெரம்பு பேஸ்கெட், இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். நான் வந்து இறங்கிலாம் வந்து டீப்பாக ஷூட் பண்ணல. போகும்போது ட்ராவலே சும்மா லைட்டாக ஷூட் பண்ண வீடியோஸ் தான் அது.
இது வந்து கொள்ளிடம் ஆறு. நிறையா ஃபுல்லாலாம் தண்ணி இல்லை, பாதி அளவுக்கு கொஞ்சோன்னு இருந்துச்சு. மற்ற இடம்லாம் வந்து ஃப்ரீயாக சும்மா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சைஹான், மணால், சைஃபன் 3 பேருமே வந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் வந்து ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சதுனால கொஞ்சம் தூரம் அவங்க தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் மணால் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட் சீட்டில் முன்னாடி வந்து என் கூட உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்ததுனால சைஹானை பின்னாடி அனுப்பிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அழகாக வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெயில் வந்து அப்போ ரொம்ப ஹெவியாக, கொஞ்சம் வெயில் வந்து காலை வெயில் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து முகத்தில் நல்லா அடித்ததுனால அவங்களே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால தான் ஒரு மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் பாண்டிச்சேரி வந்து நல்லதுமாக நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து ரொம்ப நேரம் வந்து கூகுள் மேப் வழியாக வந்து பாண்டிச்சேரி போய் சுல்தான்பேட் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டுருந்தோம். அது என்ன ரூட் காமிச்சிச்சுன்னு தெரியல, நாங்கள் வேறு வழியாக சுற்றி போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வழி கேட்டுக்கிட்டு போனோம். அதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதில் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எப்போதும் நல்லா கரெக்டாக போயிடுவோம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்ன அப்படின்னாக்கா பொங்கல், சட்னி, வடை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து 2-3 மாதிரி சட்னி, சாம்பார் எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லன்ச் வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லன்ச் வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. என்னன்னாக்கா காடை கிரேவி, அதுக்கப்புறம் வந்து காடை ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, இந்த பக்கம் வந்து கீ ரைஸு, தால்ச்சோறு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, தால்ச்சா, அது எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கி நிறைய வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. இது வந்து சிக்கன் பொரிச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து இன்றைக்கி லன்ச் வந்து செய்கிறது தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். லன்ச் வந்து சாப்பிடும்போது நான் வந்து ஷூட் பண்ண முடியலை. குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கும் சாப்பாடு விட்டுட்டு நான் சாப்பிட்றதுனால அது வந்து ஷூட் பண்ண முடியல. அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் 6 o'clock கிட்ட எங்கேயாச்சும் வெளியில் போகலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்க தான் வந்தது ஆக்சுவலாக. ஸோ 6 o'clock கிட்ட பீச் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பாண்டிச்சேரியில் வந்து இப்போ ஒரு 4-5 பீச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஃபேமிலி வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால 2 குரூப்ஸாக வந்து போயிட்டுருந்தோம், 2 காரில். அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் பீச் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே எப்போதுமே பாண்டிச்சேரி சொல்லவே வேணாம், எல்லா பீச்லேயும் எப்போதுமே வந்து ரஷ்ஷாகவே தான் இருக்கும். இது வந்து மெரினா பீச் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுனால இங்கே வந்தோம். இங்கேயும் வந்து நிறைய பேர் கூட்டமாகவே தான் இருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்கிங் வந்து அப்புறம் லாஸ்ட்டாக கிடச்சிது. நாங்கள் வந்து கிட்ஸ் மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டுருவோம், பின்னாடி வந்து பெரியவங்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாகவே எங்கள் கார் ஃபுல்லாக கிட்ஸ் தான் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு எல்லாமே இருந்துச்சு. சைஃபன் வந்து ஆசைப்பட்டார் ஒட்டகத்து மேலே ஏறி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சவாரி போகலான்னு. ஆனால் அவர் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, அது ரொம்ப ஹைட்டாக இருந்தது பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அவர் வந்து எக்ஸைட்டடாகவும் இருந்தார், பயமாக இருந்ததுனால அதில் நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச் கிட்டக்க போய் சில நேரம் காற்று வாங்கிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தோம். ஃபேமிலியில் நிறைய பேர் போயிருந்ததுனால அன்றைக்கி வந்து சொல்லவே முடியல, அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே. அங்கே வந்து குதிரை சவாரி மாதிரி போகிறது வந்து சின்ன பசங்க தான் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து சைஃபனை வந்து தனியாக அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் அனுப்பலை. அப்புறம் பீச்சுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து பெரிய இடம், நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட்டும் நிறையா இருந்தது. ஸோ அங்கே போகலாம், பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து பீச்சில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டோம். அங்கே வந்து போனதுக்கப்புறம் டைம் போனதே தெரியல, அவ்வளோ இருந்துச்சு அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கெலாம். ஸோ பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கெலாம் நிறைய இடம் இருந்ததுனால நாங்கள் அங்கேயே தான் ரொம்ப நேரம் இருந்தோம் அன்றைக்கி. அப்புறமா வந்து கிட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், நிறைய பேர் இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா புல் ரைடெலாம் இருந்துச்சு. புல் ரைடில் வந்து நாங்கள் யாருமே போகலை.
ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே உள்ள கிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்கி எல்லா கிட்ஸுமே வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால அவங்கெல்லாம் போகல, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு சுற்றுச்சு. அது இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்டக்க பார்க்குறேன் நான். நீங்கள் யாராச்சும் பாண்டிச்சேரி போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக மெரினா பீச்சுக்கு வந்து போங்க. அங்கே வந்து ஒரு ஃபன் பிளேஸ் தான் சொல்ல போகணுன்னா, நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே போய் பாருங்கள். அங்கே வந்து உள்ளாரே வந்து பார்த்திங்கனாக்கா மினி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து சில ரைட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் பாதாம் மில்க்கு. இங்கே வந்து ஸ்பெஷலாக அந்த பிளேஸில் வந்து ஸ்பெஷல் வந்து இந்த பாதாம் மில்க்கு பராத்தா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. ஹாட்டாகவும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வேணும்னா கோல்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து சைஃபனுக்கு வாங்கி கொடுத்தோம். அவர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாதாம் பால் அப்படின்னாக்கா. ஸோ அதுதான் வந்து கேட்டிருந்தோம். அவங்க ஹாட்டில் ஒன்று கொடுத்தாங்க, கோல்டில் ஒன்று கொடுத்தாங்க. அதான் சைஃபன் வந்து இப்போ குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கும் பக்கத்துலேயே வந்து நிறைய மோஜிட்டோஸ்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலை. நாங்கள் வந்து ரைட் பண்ணுற அந்த மைண்ட்லேயே வந்து போயிட்டு இருந்ததுனால வந்து அதெல்லாம் அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. வந்து ஒரு சின்னதாக ஒரு இது இருந்துச்சு, ஐ லவ் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் சைஃபன் மணலாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அவங்களையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து விளையாடுற இடம்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டோம். பசங்களுக்கு நிறைய இருந்துச்சு, சொல்லவே வேணாம். ஸ்விங்ஸ்லாம் வந்து பல மாதிரி டைப்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்கள் வந்து போகலை. ட்ராகன் தான் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருந்தோம், பெரியவங்களாம் போகலான்னு. இந்த ட்ராகன் தான் போனோம். ஆனால் செம்ம த்ரில்லிங்காக பயமாக இருந்துச்சு. ரொம்ப ஹையாக வந்து இது ஸ்விங் பண்ணுச்சு. இது வரைக்கும் நான் போனதுலேயே வந்து இதுதான் ரொம்ப ஹைட்டு வந்து போனது. ரொம்ப பயமாக இருந்துச்சு அதில் உட்காந்துருக்கிறதுக்கே. நிறைய பேர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போயிருந்தோம், மற்றபடி நிறைய பேர் இல்லை. இதுக்கு முன்னாடி போனவங்க தான் எல்லோரும் அவ்வளோ பயமாக கத்திட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் எங்களுக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு லாஸ்ட்டில். அப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி சைஃபன் மணாலுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக வந்து கார் ரைட் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு நிறைய டம்ளர்ஸ் வந்து அடுக்கி இருந்துச்சு. அது வந்து பாலால் நம்ம வந்து கரெக்டாக குறிப்பாக அடிச்சிட்டோம். எல்லா டம்ளர்ஸும் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா பெரிய டெடிபேரில் ஒரு 2-3 சைஸ் இருந்துச்சு. சின்ன சின்ன ப்ரைஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். பெரியவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு 3 சான்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சைஃபன் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், எனக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கான நாங்கள் கொடுக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். சரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு பால் மட்டும் சும்மா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுக்கலை. நான் பெரியவங்க விளையாடும்போது தான் எடுத்தேன். கடைசியில் சைஃபன் வந்து பால் போட்டது வந்து எல்லா டம்ளர்ஸும் கீழே விழுந்துருச்சு. அவருக்கு வந்து ஆனால் அதில் லாஸ்ட்டாக ஒரு 2-3 டம்ளர்ஸ் இருந்ததுனால அவருக்கு வந்து சின்னதாக ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு மாஸ்க் மட்டும் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ராம்போலைன் ஹை ஜம்பிங்லாம் இருந்துச்சு. அதுக்கெலாம் நாங்கள் யாருமே ட்ரை பண்ணல, பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயமாக இருந்ததுனால. ட்ராம்போலைன் பஞ்சி ஜம்பிங்கில் வந்து சைஃபன் வந்து போகிறேன்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஏன்னா இடையில வந்து அவங்க ட்ராப் அவுட் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து சின்னதாக கிட்ஸுக்குன்னு ஒரு ட்ராம்போலைன் ஜம்பிங் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சைஃபன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே தான் அழைச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரி சைடு போனீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸாச்சும் இந்த இடத்துக்கு வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபன் பிளேஸஸ் நிறையவே இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லா பசங்களுமே. சைஃபன் வந்து அதுக்கப்புறம் வந்து
ட்ராம்ப்ளைன் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தார் கிட்ஸுக்கு உள்ளது. ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. 2 பசங்க மட்டும்தான் இருந்தாங்க, நிறைய பேர் இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணார் அவர். பசங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதை பார்த்ததுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஈவினிங் வந்து இந்த பீச்சுக்கு போனோம். அங்கே உள்ளார போனதுக்கப்புறம் ஃபன் ரைட்க்கு சைடு போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியல. 10 o'clock வரைக்கும் அங்கேயே தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். அதுக்கப்புறம் சைஃபன் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்த பார்த்துட்டு மணாலும் வந்து கேட்டாங்க. நானும் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து சைஃபன் வந்து கொஞ்சம் டயர்டாகிட்டார் ஜம்ப் பண்ணி. ஸோ அவர் வந்து வெளியில் அழைச்சிட்டு மணாலை வந்து உள்ளார அனுப்பணும். மணால் வந்து உள்ளார போனதுக்கப்புறம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜம்ப் பண்ணோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளார போயிட்டு கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் வெளியில் அழைச்சிக்கிட்டோம். மணால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தன்னால் ஜம்ப் பண்ணாங்களோ இல்லையோ, அந்த பையன் இன்னொரு பையன் ஜம்ப் பண்ணுறதுலேயே அவள் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால தான் அவள் வந்து பயந்துட்டு வெளியில் வந்துட்டான். அப்புறம் நைட் வந்து ஒரு 9 o'clock மேலே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து செம்மையாக சில்லாக கூலிங்காக வந்து காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க மணலில். அப்போ ஒரு ரவுண்டு வந்து சரி நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சைஃபன் கேட்டனால ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வந்தோம். அவருக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கோன் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு மணாலுக்கு வந்து ஓரியோ ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஸோ அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா வந்து வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். டிஎஃப்ஜின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பர்கர், ஃபிங்கர் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபன்னான பிளேஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஃபன்னான மைண்டாகவும் இருந்துச்சு. அங்கே போனதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே நிறைய வந்து டாக்ஸ் ஆனால் நிறையா இருந்துச்சு அந்த பிளேஸில் வந்து. அதெல்லாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எங்களோட ஸ்நாக்ஸையும் சேர்ந்து ஷேர் பண்ணோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock மேலே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.